GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சி இயங்குகிறவரை தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, பாடுவார் இல்லாத பாடலாகத்தான் இருக்கும். நான் இதுவரைக்கும் சொல்லல, இன்னைக்கு சொல்லிடுறேன். அவருடைய தலைமைதான் நீடிக்குமானால் அதிமுக என்கிற கட்சி அழிந்து போகும். ஒரு 100 அதிமுக தொண்டர்கள் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் எடப்பாடி வீட்டு வாசலில் இருந்தால் மட்டும்தான் அவர் பதவி விலகுவார், இல்லாமல் விலக மாட்டார். ஏன்னா அவரை இயக்கி கொண்டிருப்பதே பிஜேபி. திண்டுக்கல் சீனிவாசன் ஆப்பிளுக்கு மாங்காய்க்கும் வித்தியாசம் தெரியாத மடன். கட்சிக்கு தலைமை தாங்குகிற தகுதி தொண்டர்கள் மத்தியில நீங்க ஒரு வாக்கெடுப்பு நடத்தினா கூட சசிகலாவுக்கு மட்டும்தான். இன்னைக்கு அவர் தலைமை ஏற்றால் மட்டும்தான் அந்த கட்சி கரை சேர முடியும். அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் என்று நம்பப்பட்ட நிலையில அன்னைக்கு ஒரு அயோக்கியன் ஆளுநராக இருந்தான். சசிகலா தலைமை தாங்க கூடாது, முதலமைச்சராக கூடாது என்று சதி செய்தது பிஜேபி. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திராவிட இயக்க பேச்சாளரும் சிந்தனையாளருமான நாஞ்சில் சம்பத் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? அதிமுக, அதாவது தமிழகத்துல 2 மாபெரும் திராவிட கட்சிகள் அப்படின்னா அதுல அதிமுகவும் ஒன்று. இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலிருந்தே மாபெரும் கூட்டணி அமைப்போம், கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாடாளுமன்ற தேர்தலில் அது அமைக்க முடியாமல் போனது. அடுத்து சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. தொடர்ந்து தோல்விகளையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு இந்த தேர்தல் கண்டிப்பாக வெற்றியை சூட்டணும் அப்படிங்கிற நேரத்தில் அவங்க கூட்டணி அமைக்கிறது தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் தாவேகா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்பட்டது. பட் தாவேகாவே முன் வந்து அதிமுகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? காலத்தால் களைத்து போய்விட்டது என்பதை விட அதிமுக இழைத்து போய்விட்டது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மக்கள் சக்தி அதிமுக. எடுத்த எடுப்பில் கட்சி தொடங்கிய உடனே இமாலய வெற்றி பெற்றவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். மிகச்சிறந்த ராஜதந்திரி தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொற்காலத்தில் ஒரு சுயேச்சை சின்னம் இரட்டை இலை, அதில் நின்று திண்டுக்கல்லில் வாகை சூடினார் எம்ஜிஆர். தொடர்ந்து அவர் உயிரோடு இருக்கிறவரை இந்த மண்ணில் அவர் ஒரு மாவீரனாக அல்ல, மன்னனாகவே கொலுவிருந்தார். அதற்கு பிறகு அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற வாய்ப்பு காலம் ஜெயலலிதாவிற்கு கொடுத்ததற்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆரை காட்டிலும் அந்த கட்சியை எல்லா திசைக்கும் கொண்டு சேர்க்கிற பணியில் அவர் வாகை சூடினார். எனக்கு தெரிந்து 1971க்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் என்கிற நியதியை நிர்மூலமாக்கி 2 தடவை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த பெருமை அம்மையார் ஜெயலலிதாவிற்கு உண்டு. இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தகவமைத்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சி இயங்குகிறவரை அந்த கட்சி ஆடுவார் இல்லாத அரங்கமாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, பாடுவார் இல்லாத பாடலாகத்தான் இருக்கும். ஒரு தொண்டர்களின் உயிர் துடிப்புள்ள அந்த கட்சியில அந்த பதவியில் இருந்து இவரை அப்புறப்படுத்தாமல் அந்த கட்சிக்கு யாரும் வரமாட்டார்கள். ஒருங்கிணைக்கிற முயற்சியில் அண்ணன் OPS இறங்கியிருக்கிறார். ஒருங்கிணைய வேண்டும் என்று வீகம் வகுக்கிறார் சசிகலா. அதற்காக பெங்களூர் புகழேந்தி KC பழனிசாமி, JCT பிரபாகரன் ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை அமைத்து எல்லா மட்டத்திலும் பேசுகிறார்கள். மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறார். நான் இதுவரைக்கும் சொல்லலை, இன்னைக்கு சொல்லிடுறேன்.
அவருடைய தலைமைதான் நீடிக்குமானால் அதிமுக என்கிற கட்சி அழிந்து போகும். ஆகவே ஒரு 100 அதிமுக தொண்டர்கள் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் எடப்பாடி வீட்டு வாசலில் இருந்தால் மட்டும்தான் அவர் பதவி விலகுவார், இல்லாமல் விலக மாட்டார். ஏன்னா அவரை இயக்கி கொண்டிருப்பதே பிஜேபி. அவர் பதவி விலகிட்டா அந்த இடத்துக்கு யாரு சார்? அதிமுக யார் வேணாலும் வரலாம். இல்ல எடப்பாடியால முடியல. ஜெயலலிதா அம்மா மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் இருந்தாரு, எடப்பாடி இருந்தாரு, ஒற்றை தலைமை, அதாவது அவர் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர். தலைமை தாங்குகிற தகுதி தொண்டர்கள் மத்தியில நீங்க ஒரு வாக்கெடுப்பு நடத்தினா கூட சசிகலாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு வானமும் சிறகுமாகவும் பேக் போனாகவும் இருந்தவர். ஜெயலலிதாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர் அவர். ஜெயலலிதாவோடு 36 ஆண்டு காலம் ஒரே வீட்டில் வசித்தார் என்பதை விட ஒரு பவர் செக்டருக்கு வராதவங்க சசிகலா. ஆனால் தண்டனை அவர் பெற்றார், சிறைக்கு அவர் சென்றார். அதற்காக அவர் வருத்தப்படவில்லை என்பதை விட தன்னுடைய ஆதாயத்திற்காக அதை அவர் பயன்படுத்தவில்லை. இன்னைக்கு அவர் தலைமை ஏற்றால் மட்டும்தான் அந்த கட்சி கரை சேர முடியும். இல்ல ஒரு முதலமைச்சருடைய தோழி, உதவியாளர், அவரோடு நெருங்கி இருந்தவர் அப்படிங்கிற ஒரு தகுதி மட்டுமே போதுமா? இல்ல, அவங்க நடராஜனுடைய மனைவி. சரி, அந்த தகுதி மட்டுமே போதுமா? அவரையே ஒதுக்கி வச்சவங்க தானே ஜெயலலிதா. ஆமா, நடராஜனுடைய மனைவி. நடராஜன் 1965 மொழிப்போர்ல அவர் ஒரு கதாநாயகன். அதை தாண்டி தலைவர் கலைஞர் தலைமையில தங்கத்தாலான இன்விடேஷன் வைத்து கல்யாணம் நடந்த முதல் கல்யாணம் அதுதான். அவருடைய மனைவி அது ஒண்ணு, ஜெயலலிதாவினுடைய தோழி அது ஒண்ணு, அதிமுக என்கிற கட்சியினுடைய மண்ணும் மின்னும் தெரிந்த ஒரே ஆள் அவங்க தான் தலைமை தாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவே அரசியலுக்கு முன் வரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கியே தானே வச்சிருந்தாங்க. பல காலம் அவங்க அந்த வீட்லயே இல்லாம ஒதுங்கி எல்லாம் இருந்திருக்காங்க. மீண்டும் லெட்டர் கொடுத்தா உள்ள வந்திருக்காங்க. அப்ப ஜெயலலிதா அம்மாவே விரும்பலையே அவங்க அரசியலுக்கு வர்றத? இல்லையே, கடைசி காலத்துல அவங்க தானே இருந்தாங்க, அவங்க கூட இருந்தாங்க. அரசியல்ல கட்சியில எந்த பதவியும் கொடுக்கல, தலைமை செயற்குழு பொறுப்பினர் கொடுத்தாங்க. அவங்களும் அவங்க காலத்துல அத்துமீற விரும்பல, எதுக்கும் அவங்க ஆசைப்படல. அவங்க வேலையை பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தானே பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அதிமுக எல்லாருமே இணைஞ்சு மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து தானே அவங்கள நீக்கினாங்க. யார? சசிகலா அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்குனது யாரு? அவங்களேதான். அந்த டீம்லயும் ஓபிஎஸ் இருந்தார் இல்லையா? அவங்கள முதலமைச்சர் ஆக்குனது யாரு? அந்த எம்எல்ஏக்கள் தான். முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் என்று நம்பப்பட்ட நிலையில அன்னைக்கு ஒரு அயோக்கியன் ஆளுநராக இருந்தான். யார சொல்றீங்க? வித்யாசாகர். அவருக்கு பதவி பிரமாணம் செய்வதற்கு அவர் தயாரில்லை. அப்ப இது என்ன? டெல்லி எஜமானர்கள் உத்தரவு. சசிகலா தலைமை தாங்க கூடாது, முதலமைச்சராக கூடாது என்று சதி செய்தது பிஜேபி. ஒரு மாநிலத்தில் செல்வாக்கோடு இருக்கிற ஒரு கட்சியை உடைத்து உருக்குலைத்து ஊடுருவி ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய வேலை திட்டம். அதற்கு பலியான கட்சி அதிமுக, அதற்கு பலியான தலைவர் சசிகலா. இல்ல, அதிமுகலே இப்ப எடப்பாடி தலைமை மாறி சசிகலா தலைமைக்கு அதிமுக வந்தா அதிமுக மீண்டெழுந்து விடுமா? சசிகலா வந்தா மீண்டெழுந்து விடும். ஏன்னா அவங்க இப்போதே ஒரு சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு போனாங்க. பெரிய வரவேற்பு இல்லையே சார்? வரவேற்பு எப்படி கொடுப்பீங்க நீங்க? எல்லா இடத்துலையும் நீங்க அவங்களுக்கு இடையூற கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க நம்பி போனாங்க. ஒரு வரவேற்புனா கட்சி ஒருங்கிணையணும். நேற்று திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு. அதிமுகவோட நாங்க கூட்டணிக்கு வரோம், நீங்க கூட்டணிக்கு வரோம்னு பல கட்சிகள் கேட்குறாங்க. அவங்க 50 சீட்டு கேட்குறாங்க, 100 கோடி 200 கோடி கேட்குறாங்க. அதெல்லாம் ஸ்டாலினால தான் முடியும், அவர் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு, இந்தா போட்டின்னு தூக்கி கொடுப்பாரு, நம்மனால அது முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இல்ல, அப்படி யாரு அவர்கிட்ட கேட்க? யாரு அதிமுக 100 கோடி யாரும் கேட்க மாட்டாரு. சிறையில் இருக்கிற தேவநாதன் கூட விரும்ப மாட்டாரு. அதிமுகவோட கூட்டணி சேர யாரும் விரும்ப மாட்டாங்க. பாஜக மூத்த தலைவர்கள் விரும்புறாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் 20 சீட்டு கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம்லாம் சொன்னாங்களே. பாஜக ஒரு பவர் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி கிடையாது. அந்த கட்சி
ஏதாவது ஒரு தொகுதியில் கரைசருன்னா அதிமுகங்கிற கட்சிக்கு தோழமை தேவைப்படும்னு அவங்க முடிவெடுக்கலாம். அண்ணாமலை அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கு சாத்தியம் இல்லை. அதுக்கு இடையூறாக இருக்கிறது அண்ணாமலையும் எடப்பாடியும் தான். அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் சாத்தியம் இல்லை. பிஜேபி கட்சி தமிழ்நாட்டை ஜெயிக்கணுமானா யாருக்கு முதுகுலையாவது ஏறணும். அவங்களுக்கு இப்போ முதுகு கிடைக்காம தேடிட்டு இருக்காங்க. தாவேகா தானாக முன் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு. அதாவது தினமலர் நாளிதழில் ஹெட்லைன்ஸ்லேயே வந்து அதிமுகவோட பேரம் பேசிய தாவேகா, 60 சீட்டு, டெபுட்டி சிஎம் பதவி கேட்ட தாவேகா அப்படின்னு ஒரு தலைப்புச் செய்தியாக போட்டதோட மறுப்பு வந்து தெரிவித்து சொல்லியிருக்காங்க. அதிமுகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பட் இன்னும் வந்து அதிமுக தாவேகா கூட்டணியை எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு. முன்னாள் அமைச்சர் அவங்க எல்லாம் வந்து எங்களோட வந்தா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேற ஆள் இல்லை. ஏன் இந்த அதிமுகவோட இந்த நிலையை எப்படி பாக்குறீங்க? அதிமுக இப்படி ஒரு செய்தி போட்டதுக்கு பின்னால யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது. திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று கருதுகிற ஒரு நாளேடு. திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் வகுக்கிறான்னு இப்ப நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு யோசனை தான் 80 இடம் விஜய்க்கு, மீதி உள்ள இடம் 154 இடம் அதிமுகவுக்குன்னு அவங்களே ஒரு அர்த்தமெட்டிக்கும் போட்டு தலைப்பு செய்தியாக போட்டுட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதல் சக்தியாக தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று விரும்புகிற தம்பி விஜய் இது என்ன நம்மளை ஊனப்படுத்துகிறார்களேன்னு சொல்லிட்டு உடனடியாக மறுப்பு தெரிவித்ததன் மூலம் தாவேகா தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதனால அதிமுகவில் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தவங்க இப்போ நடுக்கத்தோடு இருக்கிறார்கள். இந்த நடுக்கம் தொடரும். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இப்போதைய இந்த தேர்தல்ல 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல் களத்துல இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஹீரோன்னு பார்த்தா அது விசிகா தான். ஏன்னா விசிகாவிற்கு அதிமுகவும் வலை போடுகிறது, தாவேகாவும் அழைக்கிறது, பாஜகவும் காத்து கிடக்கிறது. விசிகாவும் ஒரு நிலைப்பாட்டுல இல்லை. ஏன்னா இப்போ துணை பொதுச் செயலாளர்கள்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவை யாரோ ஏற்கிறாங்க, இந்த கூட்டணியை உடைக்க பாக்குறாரு அப்படின்னு பல்வேறு செய்திகள் உலா வருது. இந்த திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக 26 தேர்தலை சந்திக்குமா இல்ல பிளவுபடுமா? 26 தேர்தல் வரைக்கும் மட்டும் இல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்கும், நிலைக்கும். அதுதான் இந்தியாவின் தேவை. அதுக்கு பேரு தான் இந்தியா கூட்டணி. ஏன்னா இன்னைக்கு மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய உயிருக்கு ஆபத்து என்று செய்தி வருகிறது. சட்டமன்ற உறுப்பினருடைய வீடு தகர்க்கப்படுகிறது, தரைமட்டமாக்கப்படுகிறது. மணிப்பூர் கலவரம் மூண்டதற்கு பிறகு அங்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அரங்கேறிவிட்டது. அந்த தேர்தலுக்கு ஒட்டியாவது ஒரு பிரச்சாரத்திற்கு போயிருக்க வேண்டும் நாடாளுமன்ற பிரதமர், போகல. குறைந்தபட்சம் அந்த மண்ணில் இருக்கிற முதலமைச்சரை பதவி நீக்கி இன்னொருவருக்கு அந்த மகுடத்தை கொடுத்திருக்க வேண்டும், அதுவும் செய்யலை. ஒரு பச்சை படுகொலை பட்ட பகலில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கு நைஜீரியாவில் போய் விருது வாங்குகிற நிகழ்ச்சியில் கோட்டு சூட்டு போட்டு நிற்கிறார். வென் ரோம் வாஸ் பேனிங், நீரோ வாஸ் ஃபிடிலிங். ரோமாபுரி நகரம் தீப்பற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்தான். இதை படித்திருக்கிறேன், அதை இப்பொழுது பார்க்கிறேன். ஆகவே இந்த பிஜேபி என்கிற நாசகார கட்சிக்கு துடைத்து எறிகிற காலம் வரையிலும் இந்தியா கூட்டணி தேவைப்படுகிறது. அதற்கு முகம் தந்தவன் அண்ணன் ஸ்டாலின், முதுகெலும்பாக இருந்தவர் திருமாவளவன். ஆகவே இந்த கூட்டணியிலிருந்து அவர்கள் விலக மாட்டார்கள். விலகுவார்கள் என்று வருகிற செய்திகள் எல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தி. அந்த கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு கருத்து சொன்னால் அது அவருக்கு திருமாவளவன் கொடுத்திருக்கிற சுதந்திரம். ஒரு கட்சியில கருத்தே சொல்லப்படாதுன்னு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருமாவளவன் தான் பேச விடுறாரு. விசிகா வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாட்களாக. அதே விஷயத்தை எடுத்துட்டு தாவேகா வரும்போது இவங்க வந்து கொஞ்சம் பேசி பார்க்குறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு சீட்டு பேரத்திற்கான ஒரு விஷயமா இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு தம்பி விஜய் அதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் அதற்கு ஈல்டாக மாட்டார். ஏன்னா எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் கொள்கை சார்ந்து இயங்குகிற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு என் கண்ணுக்கு தெரிகிறவர் திருமாவளவன்.
கேட்டிங்களா? அதனால அவர் இதற்கெல்லாம் பலியாக மாட்டார். பலியாக வேண்டிய தேவையும் அவருக்கு இல்லை. ஒரு சொந்த முயற்சியில் இன்னைக்கு ஒரு கட்சியை கட்டியமைத்து அது ஒரு தலித்துகளுக்கான கட்சி என்கிற பிம்பத்தை உடைத்து நுறுக்கி ஒரு இஸ்லாமிய தோழன் ஆளூர் சானவாஸை கொண்டு போய் நாகப்பட்டினத்தில் நிறுத்தி ஒரு பாலாஜி என்பவரை திருப்பூர் தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்ததன் மூலம் அந்த ஒரு சாதி கட்சி என்கிற எல்லையை தாண்டி அது இன்றைக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அதில் தான் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவும் அதில் இணைத்து கொண்டார். அதனால் அந்த கட்சி நாளும் வளருகிற கட்சி. அந்த கட்சி அப்படி ஒரு தற்கொலையை செய்யாது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நேற்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசும்போது பொம்மை மாதிரி நடக்கிறாரு போறாரு முதலமைச்சர், அவருக்கு என்ன தெரியும், அவர் மகனை புகழ்றாரு, மகன் டெபுட்டி சிஎம் தந்தையை புகழ்றாங்க, கரப்பாம்பூச்சி அப்படின்னு உதயநிதி அவர்களுக்கும் எடப்பாடிக்குமே ஒரு கடுமையான வார்த்தை போரெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? பொம்மை முதல்வர் தான் இந்த நாட்டில் ஸ்பெயினுக்கு போய் முதலீட்டை இட்டு கொண்டு வந்தார். பொம்மை முதல்வர் தான் அமெரிக்க திருவிடம் சென்று முதலீட்டை இட்டு கொண்டு வந்தார். பொம்மை முதல்வர் தான் மெட்ரோ 2வது திட்டத்திற்கு நிதி ஒதுக்க மறுத்த மோடியை நேரில் சந்தித்து அதற்கான நிதியை பெற்றுக்கொண்டு வந்தார். பொம்மை முதல்வர் தான் தேசிய அரசியலில் இன்றைக்கு பிஜேபி என்கிற கட்சிக்கு அறைகூவலாக இருக்கிறார். பொம்மை முதல்வர் தான் இந்தியா கூட்டணிக்கு அகரம் எழுதினார். இன்னைக்கு அவர் கொஞ்சம் உடல் நலிவுற்றிருக்கிறார் என்று திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லுவாரானால் என்னை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடாது. உடல்நலிவு யாருக்கும் வரும். ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் ஆப்பிளுக்கும் மாங்காய்க்கும் வித்தியாசம் தெரியாத மடன். மாம்பழ சின்னத்தில் நிற்கிறாங்க ஒரு கேண்டிடேட் திண்டுக்கல்ல. இவன் ஆப்பிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசினான். மாம்பழத்திற்கும் ஆப்பிளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒருத்தன் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. சீனிவாசன் அடக்கி வாசிப்பது நல்லது. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily.